ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியலுங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி போடு மனோகர், இந்த தில்லு தான், இந்த பவர் தான் உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து ஒரு மனநிலை வந்து சரியில்லாதவன், அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பேசினாலே வந்து கேட்டுக்காத வீட்டில் வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகருடைய ஆட்டம் தான் வந்து பெரிய ஆட்டமாக இருக்குது. விஜய் இல்லாத இதை வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் வந்து பண்ணுறாரு. சரி, ஓகே, இது வந்து பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவள் வந்து மனநிலை இப்போ வந்து ரேணுக்காவோ சுடரோ அதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. அவள் வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறான்றது மட்டும் எனக்கு வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும். நீங்கள் அப்படி வந்து அவள் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால், வேற ஒரு டாக்டர்கிட்ட, நான் கூட்டிகிட்டு போகிற டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கரெக்டாக போயிட்டு வந்து நிரூபிக்க முடியுமா உங்களால்? கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா, நான் வந்து அதுக்கான தில் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து யாருமே வந்து வாயை கூட வந்து திறக்கல. ஏன்னா வாயை திறந்தா வாயிலே வந்து ஒரு வெட்டு வந்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் இருந்துட்டு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சி அடித்தார். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை உடனே வந்து சந்தேகம்னு வந்துட்டாலே வந்து சும்மாலாம் இருந்துடக்கூடாது நிஷா, எப்படியாச்சும் வந்து அடித்து வந்து நோத்திடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணமாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து நம்ம நிஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்துட்டு, அதான் சந்தேகம்னு வந்துருச்சுல்ல, நாம் வந்து சும்மா வந்து இருக்கக்கூடாது, உடனே போயிட்டு வந்து செக் பண்ணிடலாம், என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட்டக்காரங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நிஷாவுக்கு வந்து சைன் ஜக்குன்னு வந்து தட்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோமோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உண்ட வீட்டுக்கே வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியடி, நீ எல்லாம் வந்து நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்குறாங்க. எதுக்காக வந்து அந்த வார்த்தையை வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிஷா கிட்ட வந்து சந்தேகம்னு வந்துருச்சு. ஸோ மல்லிக்கு வந்து சந்தேகம் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போய் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து நிஷா கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த இடத்துல மல்லிக்கு வந்து சந்தேகம் வந்து வர கிடையாது. மனோகர் தான் வந்து வாங்க போய் வந்து செக் பண்ணலாம், உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் தில் இருக்கா செக் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மனோகர் வந்து சொன்னார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து உண்ட வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை பார்த்து வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்குமே வந்து லாஜிக் இல்லாமல் என்ன பேசுகிறோங்கிறதே வந்து தெரியாமல் இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து தலைகையில் வந்து அப்படியே ஆடுவாங்க, தலையை வெட்டின ஆடு மாதிரி வந்து அப்படியே துடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து அவங்க வந்து பேசுகிறது எல்லாமே வந்து மல்லிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுலேயே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இப்படி ஒரு பக்கம் இந்த கோணத்தில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு பால் வந்து அவங்களாவே வந்து போடுறாங்க, அவங்களாவே வந்து விக்கெட் வந்து விடுறாங்க. அதில் வந்து எந்த பால் வந்து போட்டு எந்த விக்கெட் வந்தாலுமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிளியராக வந்து சொல்லணும்னா, ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. கேமெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு வந்து துடிப்பாங்க. நான் வந்து உன் பாலில் வந்து 3 சிக்ஸ் அடிச்சிடுறேன், 4 சிக்ஸ் அடிச்சிடுறேன், 6 பால் போடு, நான் வந்து 2 சிக்ஸ் அடிக்கிறேன், 1 சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குற ஆள், மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடரும் தான் வந்து இப்படி வந்து துடிக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் போய் வந்து செக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்களுக்குள்ளே வந்து போட்டியை வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து யார் எப்படி வந்தாலும் பெட் வந்து இவங்க வந்து கட்ட போகிறாங்க. ஸோ இந்த கட்டினாங்கன்னா யாருக்கு இந்த கிரவுண்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி நீ வந்து இது வந்து பண்ணியாகணும், அது பண்ணியாகணும், இது பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உண்ட வீட்டுக்கு வந்து நீ வந்து இப்படி வந்து துரோகம் வந்து பண்ணுறியே, சாப்பிட்ட வீட்டில் எச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உப்பு போட்டு தானே வந்து சாப்பிட்ற, இந்த வீட்டு உப்பை தின்னு இருக்க, காரத்தை தின்னு இருப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கே வந்து நீ வந்து துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறியா ராஜேஸ்வரி? அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அது அவங்களுடைய வீடு, மல்லியோட வீடு. ஏன்னா
விஜய் வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் தான் வந்து நீ வந்து உப்பை தின்னுக்கிட்டு இருக்க, அவங்க போடுற உப்பை தின்னுட்டு இருக்க. ஸோ நீ வந்து கேட்கறதுக்கு தகுதியே வந்து கிடையாது. அவங்களுக்கு இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா அது அவங்களுடைய வீடு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து உள்ளே வந்தவ, ஸோ உள்ளே வந்தவ 3வது மனுஷி, நீ வந்து பேசக்கூடாது. அவள் யார், எப்படியாப்பட்டவ அப்படிங்கிறது வந்து நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க தான் ஆகணும். இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து கூட வந்து விஜய் கூட வந்து இருந்திருக்கேன். ஸோ இப்போ திடீர்னு வந்து சென்டரில் வந்து நான் தான் வந்து ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் புருஷனை வந்து பங்கு போட்டுக்கிட்டா நான் வந்து எப்படி வந்து சும்மா விடுவேனா? நீ வந்து சும்மா இருப்பியா? உன் புருஷனை வந்து பங்கு போட்டுக்கிட்டா இன்னொருத்தி வந்து பங்கு போடுறேன்னு சொல்லிட்டு வந்து வந்தா நீ வந்து சும்மா இருப்பியா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க நீ வந்து உன் உடம்புல வந்து சீவு ரத்தம் ஓடி இருந்தால் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து சண்டை போடுவ. உன் உடம்புல தான் ஃபுல்லாக வந்து பாய்சன் ஓடுது, அதனால் வந்து நீ வந்து சண்டை போட மாட்டேன். ஏன் உடம்புல சீவு ரத்தம் வந்து ஓடுது, நான் தின்ற சோத்துக்கு வந்து நியாயமாக இருக்கணும், நான் தின்ற உப்புக்கு நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உதாரணமாக வந்து நான் வந்து கிராஷ் கொஷின் எல்லாம் வந்து வைக்குவேன். ஸோ அதுக்கு வந்து யார் வந்து காயப்பட்டாலையும் நான் இவ்வளோ நாள் வந்து யாருமே வந்து காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்து நான் வந்து சைலண்ட்டாக வந்து இங்கே பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன். இப்போ கூட வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து எதுவும் வந்து பண்ண கிடையாது. மனோகரனா தான் வந்து ஏற்பாடு பண்ணது. எனக்கு மட்டும் என்ன தெரியும், நான் வந்து போலீஸை வந்து கூப்பிட்டேனா இல்லை போலீஸ் வந்து இங்கே தான் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும்? நாங்கள் யதார்த்தமாக வந்து லெசி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து போனோம். அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும்? இப்போ தான் அவர் வந்து சொல்கிறாருல்ல, அவர் தான் வந்து பண்ணார், நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படி வந்து என்ன வந்து கேள்வி வந்து கேட்கலாம்? என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸும் இல்லை, எந்த ரைட்ஸும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசல. உண்ட வீட்டுக்கு வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டியே, வெளியே போடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து உரிமை வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இருக்குது. ராஜேஸ்வரி உனக்கு வந்து யாரும் அந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு ஆளாகவே வந்து உன்னை வந்து மதிக்க கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da!